ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் த ஸ்கிரைப் கிறிஸ்டின் ஹண்டரோட ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கு 1998 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த பிளேயில் இருக்கக்கூடிய ப்ரொட்டகனிஸ்ட்டு ஜேம்ஸ், 13 இயர்ஸ் ஓல்டு பாய். ஓகேங்களா? ஓகே, இது எதை பற்றின விஷயத்தை நமக்கு சொல்ல வருது, என்ன மெயின் தீம் பார்த்திங்கன்னா, டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் த எஜுகேட்டட் அண்ட் அன்எஜுகேட்டட் பீப்புள். த ஸ்கிரைப் அதாவது எழுத தெரிஞ்சவங்க, படிக்க தெரிஞ்சவங்க, அதாவது எஜுகேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் ஒரு அன்எஜுகேட்டட் பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, இந்த அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் கிட்ட என்னென்ன அவேர்னஸ் இல்லைன்றதை தான் இந்த பிளேயில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கிரைப் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படிக்க தெரியாதவங்க அன்எஜுகேட்டட் பீப்புள் எல்லாருமே இந்த ஸ்கிரைப் தேடி போகிறாங்க, எழுத்தாளர்களை. ஒரு லெட்டர் வந்தால் அதை படித்து காமிக்கணும், இல்லை ஒரு லெட்டர் எழுதணும், அதுக்கு ரிப்ளை போடணும். இது போல் நிறைய ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு, டாலர் இதை மாதிரி சென்ட் பண்ணணும். பீப்புள்ஸ் யாருக்கு இந்த ஸ்கிரைப் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த பீப்புள் அவங்களுக்கு ஒரு டாலரோ இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டே பே பண்ணணும். இதுதான் இதனோட ரூல்ஸ். அப்போது ஒரு டைமு ஜேம்ஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த பிளேஸ்க்கு போகிறான். அப்போது அவங்க யாரை பார்க்குறான்னா, ஒரு ஓல்ட் லேடியை பார்க்குறான். அவங்க ஒரு $1 எடுத்துகிட்டு அந்த ஸ்கிரைப் கிட்ட நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களோட நேம் என்ன, என்ன பண்ணணும், அந்த கேஷில் எழுதுறதுக்கு ஒவ்வொன்றா கேட்குறாரு. கேட்டுட்டு அந்த நேமை கூட ஸ்பெல் பண்ணுறதுக்கு அவருக்கு, அந்த ஓல்ட் லேடிக்கு தெரியல. ஸோ நேமை மட்டும் சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்பெல் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. உடனே அவரே அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு $1 வாங்கிக்கிறாரு. சரிங்களா? அந்த லேடியும் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பர்சன்ஸ் வராரு. அந்த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டிசபிலிட்டி பீப்புள். ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு இவர் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகி போயிருக்காரு. அந்த பிளேஸோட அட்ரஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது நம்ம ஒரு பிளேஸில் நம்மளோட ஐடென்டி கார்டெலாம் வச்சுருப்போம். வேறு பிளேஸ் போகும்போது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? அதை போல் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பர்சன் வராரு. தென் அவர் அவரோட அட்ரஸ் கொடுக்குறாரு. நம்ம 121 சவுத் ஸ்ட்ரீட்டு, 15th ஸ்ட்ரீட்டு, 203 நார்த் டெட்ரோட் ஸ்ட்ரீட் அப்படின்றதெல்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சம் டாலர்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் இவர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஜேம்ஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். ஒவ்வொரு பீப்புளாக அங்கே அமௌண்ட் பே பண்ணுறதும், டாலர் பே பண்ணிட்டு ரைட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஓல்டு லேடி வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை படித்து காமிக்கிறதுக்காக அந்த பீப்புள்ஸ் கிட்ட, அந்த ஸ்கிரைப் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஜேம்ஸ்க்கு. வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா கிட்ட கொஷின் ரைஸ் பண்ணுறான். ஏன் இது போல் அங்கே வர பீப்புள்ஸ்லாம் சம் டாலர்ஸோ மணி ஏதோ ஒன்று பே பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போது அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸாக இருக்காங்க இல்லையா? அதனால் எஜுகேட்டட் பீப்புள்ஸை தேடிட்டு எழுத படிக்க தெரியாதால கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ரோட் ரூல்ஸ்லாம் எப்படிம்மா அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு ரிச் ஃபேமிலி பீப்புள்ஸ் தான் படிக்கணும், மிடில் கிளாஸ் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகணுன்னு ரூல்ஸ் இருந்துச்சு இல்லையா? அதனால் அவங்களுக்கு இந்த ரோட் ரூல்ஸு இது போல் விஷயங்கள்லாம் நிறைய சிம்பிளிசம் பண்ணி காட்டுவாங்க. சிம்பிளில் தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இப்போ டோன்ட் வாக் அப்படின்னு வேர்ட்ஸில் இருந்துச்சுன்னா அது எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கு தான் தெரியும் இல்லையா? அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்கும்பொழுது அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. டேஞ்சர் அப்படின்னு எழுதுனா தெரியாது, தென் அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க இல்லையா? அதை போல் சிம்பிள்ஸை வச்சு தான் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ரிச் பீப்புள்ஸ் மட்டும்தான் எஜுகேட்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வேர்பல் கம்யூனிகேஷன் தெரியும். இப்போ மற்ற அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கெலாம் நான் வேர்பல் கம்யூனிகேஷன் தான் தெரியும் அப்படின்றத ஜேம்ஸோட அம்மா ஜேம்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரைப் அப்படின்றது ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்கிறாரு இல்லையா? அவரே ஒரு காட். அவரோட ஒர்க்குமே கூட ஸ்கிரைப் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
ஒரு அமௌண்ட்ட வாங்கிக்கிட்டு தான் பண்ணாங்கன்ற மாரி ஜீசஸ் கிறிஸ்ட்டே சொல்லியிருக்காருன்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இத கேட்ட ஜேம்ஸ் என்ன பண்றான்னா, அந்த ஸ்கிரைப் ஃப்ரீ சர்வீஸ வந்து ஸ்டார்ட் பண்றான். அங்க ஆல்ரெடி ஸ்கிரைப்ல எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? அங்க போயிட்டு ஆ என்ன பண்றாங்கன்னா, அந்த ரூமுக்கு முன்னாடி ஆல் சர்வீஸ் ஃப்ரீன்னு எழுதியிருக்கான். அப்பவுமே யாருமே வந்து அவனோட பிளேஸ்க்கு வரல. ஏன் அப்டின்னா, ஃப்ரீ சர்வீஸ்ன்னு எழுதியிருக்கிறத கூட படிக்க தெர்ல பீப்பிள்ஸ்க்கு. ஸோ, அம் இது எப்படி வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றது அவனுக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்க ஒரு ஓல்ட் லேடி வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்னோட கிளாஸ் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. என்னோட கிராண்ட்சன் எனக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. இத எனக்கு கொஞ்சம் படிச்சு காட்டுன்னு" சொல்றாங்க. ஆனா ரியலா அவங்களோட கிளாஸ்லாம் ப்ரோக்கன் ஆகல. அவங்களுக்கு படிக்க தெரியலன்றது தான் அங்க விஷயமே. ஸோ, அவனும் படிச்சு காட்டுறான். படிச்சு காட்டிட்டு அந்த ஓல்ட் லேடி வந்து ஒரு அமௌண்ட் குடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்ட வந்து அவன் வாங்குறதுக்கு மறுக்கிறான். "எனக்கு வேண்டாம். இத வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா தான் பண்ணி குடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நெக்ஸ்ட்டு அந்த டிசேபிலிட்டி பீப்பிள் வந்தார் இல்லையா? அவருக்குமே அ இலவசமாவே இவரு ஒரு ஒரு ஒர்க்குமே செய்றாரு. இதுபோல இவங்க போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா சொன்னதுமே, ஒவ்வொரு பீப்பிள்ஸும் வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸாண்ட வந்து அவங்களோட தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இத பார்த்ததுமே, ஆம் அந்த ஸ்கிரைப் சர்வீஸ்ல வந்து அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு ஒர்க்க செஞ்சு குடுத்தாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாம போயிடுது இவனால. இவனுமே கூட அமௌண்ட்லாம் வாங்கல. அப்போ ஒரு அம்மா வராங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லெட்டரோட வராங்க. அவங்க குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்க சொல்லிட்டு, ஆம் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அதையும் படிச்சு காட்டுறான். அதுக்காக அந்த ஓல்ட் லேடி இருக்காங்களே, அவங்களும் இந்த அம்மாவும் இவனுக்கு ஜூஸு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, ஆப்பிள்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அவனும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியா ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சடனா அங்க போலீஸ் வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரைப் சர்வீஸ் வச்சிருந்தாங்க இல்லையா? அமௌண்ட் வாங்கிட்டு, அவங்க வந்து இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து லைசென்ஸ் இல்லாம இந்த ஒர்க்க பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ, போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. லைசென்ஸ் இல்லாம இந்த ஒர்க்க நீ பண்ணக்கூடாது. எப்படி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேம்ஸ் வந்து சொல்றான், "நான் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாம தான் பண்றேன். ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்றேன். யார்கிட்டயும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கலையே! ஐ அம் நாட் சார்ஜிங் எனிபடி." யார்கிட்டயும் எந்த அமௌண்ட்டும் வாங்கலன்றத எக்ஸாக்ட்டா சொல்றான். ஆனாலுமே போலீஸ் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கல. "நீ அமௌண்ட் வாங்கிட்டு செஞ்சாலும், வாங்காம செஞ்சாலும் வித்தவுட் லைசென்ஸா செய்ற. ஸோ லைசென்ஸ் இல்லாம செஞ்சா அதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இருக்கு சட்டப்படி." அப்படின்னு சொல்லிட்டு அவன வார்ன் பண்றாங்க. இத கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவனுக்கு இப்போ தான் வந்து ஏஜே 13 ஆகுது. லைசென்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸுமே அவனுக்குள்ள கூட இல்ல. ஸோ நம்ம வந்து லைசென்ஸ் அப்ளை பண்ணி இந்த ஒர்க்க நம்ம செய்யணுமா? அப்படின்றத பத்திலாம் திங்க் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போறான். போனதும் அவங்க அம்மாகிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்றான். ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, "ஆமா, லைசென்ஸ் இல்லாம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, சரி எப்படிம்மா அவங்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குன்றதுன்னு சொல்லும்போது, பேங்க்குக்கு கூட்டு போலாம். பேங்க்ல வந்து இது எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு நம்ம ஒரு ₹1000 வச்சிருக்கோம்னா, அது அப்படியே இருக்கணும். அதுலேருந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி குடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போடுற அமௌண்ட்லாம் நமக்கே இருக்கும். லாஸ்ட்டா அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ₹1000 நமக்கு குடுத்துருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அவங்க அம்மாவும், அவங்க அப்பாவும் நைட்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அந்த கேஷ் எழுதுறதுக்குலாம் நம்ம எந்த ஒரு சில்வர் டாலரும் குடுக்க வேணாம். எந்த ஒரு அமௌண்ட்டும் குடுக்க வேணாம். அது ஃப்ரீயாவே பேங்க்ல பண்ணி குடுப்பாங்கன்னு. அப்புறம் ஏன் பேங்க்குக்கு போறதுக்கு பீப்பிள்ஸ் வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, இவனுக்குள்ள ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அத அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அவங்க அம்மான்னா, இல்ல பேங்க்னாலே பீப்பிள்ஸ்க்கு ஒரு ஃபியர் தான். ஏன்னா அத பத்தின அ கரெக்ட்டான ஒரு நாலேட்ஜ் வந்து அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத எப்படி பீப்பிள்ஸ்க்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத பத்தி கேட்குறான். அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, ஒரு அ டிப்ரஷன பத்தி சொல்றாங்க. அதாவது பேங்க்ல போட்டதுக்கப்புறம் மணிலாம் நம்ம சென்ட் பண்றோம். அது வந்து சடனா வந்து அம் அ கொள்ளையடிச்சிடுறாங்க. அதுபோல ப்ராப்ளம்லாம் வருது. அதனால பீப்பிள்ஸ் வந்து ஃபியர் ஆகுறாங்க. பேங்க்க நம்பியுமே அந்த அமௌண்ட்ட குடுக்க முடியல அப்படின்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. கிரேட் டிப்ரஷன் 1929ல இருந்து
1939 வரைக்கும் நடந்த அந்த கிரேட் டிப்ரெஷனால தான் பீப்புள்ஸ் வந்து பேங்க்குக்கு போக மாட்றாங்க அப்படின்றத பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ ஆனா இப்போ வந்து ஒரு சில பேங்க்கால எல்லாத்தையுமே அப்படி வந்து வேல்யூவேட் பண்ண முடியாது. இப்போ நெறைய பேங்க்ல வந்து நெறைய ஃப்ரீ சர்வீஸ்லாம் இருக்கு. இது பீப்புள்ஸ்க்கு கரெக்ட்டா கொண்டு போணும்னு சொல்றத அவங்க அவங்க அம்மா சொல்றத அவன் கேட்குறான். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் திங்க் பண்றான். ஸோ அப்போ வந்து இவன் வந்து கூப்பிடுறான். நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன்னா, ஒரு நல்ல பேங்க்க காட்டுறேன். இங்க உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ லைசென்ஸ் இல்லாம என்னால இந்த ஒர்க் பண்ண முடியாதுன்னு போலீஸ் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பேங்க்ல போய் இந்த ஒவ்வொரு ஒர்க்குமே என்ன பண்ணிக்கலாம்னா, ஃப்ரீயா வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ கூப்பிடும்போது ஒரு சம் மந்த்ஸ் அதாவது ஒரு 3 பெர்சன்ஸ் அவங்க கூட வரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பேங்க் எங்க இருக்குன்னு ஒரு பெர்சன் கேட்கும்போதே அந்த பிளேஸ சொன்னதும், "இல்ல நான் இவ்ளோ தூரம் அந்த பேங்க் நடந்து வர்றது எனக்கு ரொம்ப டஃப்பான விஷயம். அதனால நான் அங்க வர முடியல இல்ல. அந்த அமௌண்ட்ட இங்கவே குடுத்துட்டு நான் ரைட் பண்ணிட்டு போயிடுவேன்னு" ஒருத்தன் நிக்கிறான். அப்புறம் ஒரு 2 மெம்பர்ஸ் வராங்க. இன்னொருத்தரும் பாதியிலே நின்னுடுறாங்க. லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஓல்டு லேடி மட்டும் வராங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க கிராண்ட்சன் லெட்டர படிச்சு காமிச்சாங்க இல்லையா? அந்த ஓல்ட் லேடி மட்டும் வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பேங்க்க பார்க்குறாங்க. அந்த பேங்க் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா இருக்கு. ட்ரஸ்ட் நேஷனல் பேங்க் அந்த பேங்க்கோட நேமு. நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிராண்டா இருந்துச்சு. அந்த பேங்க்குக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, மணி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போறதுக்கான ஜீப்பு எல்லாமே எல்லா வசதிகளுமே இருக்கு. அதுல வந்து யாருமே கொள்ளையடிக்க முடியாது. ஒரு சேஃபான பிளேஸ் அப்படின்ற மாதிரி நெறைய வந்து பில்டிங்லாம் வந்து மார்பிள் பில்லர்ஸால ஒயிட் கலர்ல வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாடி கார்ட்லாம் நிக்கிறாங்க. இப்போ ஜேம்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறான். இந்த பேங்க்குக்கும் அந்த ஸ்கிரைப் இருந்தாங்க இல்லையா? அந்த பிளேஸ்க்கும். இந்த ஸ்கிரைப் இருந்த பிளேஸு விண்டோலாம் ப்ரோக்கன் ஆயிட்டு, குப்பையுமா அப்படியே ஒரு கிளீனாவே இல்ல. ஆனா பேங்க் வந்து அவ்ளோ கிளீனா இருக்கு. அந்த டிஃபரன்சியேஷன வந்து நெனச்சு அந்த லேடிக்கு அவன் சொல்றான். ஸோ அந்த ஓல்டு லேடி இந்த பேங்க்குக்குள்ள போகும்போது ஒரு பிரேவா ஃபீல் பண்ணி ஸ்மைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறம் அந்த பேங்க்ல இருக்கவங்க பேசக்கூடிய அந்த வேர்ட்ஸ் அதாவது லவ்லி வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அந்த ஓல்ட் லேடிக்கு ஓ! இப்படிலாம் இருக்கு போலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பேங்க்கோட ரூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பேங்க் புக்கு குடுப்போம். அதுல நீங்க உங்களோட அமௌண்ட்ட வந்து வித்ட்ரா பண்றது, டெபாசிட் பண்றது அதாவது வித்ட்ரா பண்றது, கிரெடிட் ஆகுறது எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம் கார்டு குடுப்போம். அத யூஸ் பண்ணி நீங்க அமௌண்ட்ட எடுத்துக்கலாம். இதுக்காக தனியா சார்ஜ்லாம் குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வந்து சொல்வாங்க. அப்போ சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது நெவர் பி அஃப்ரைட், ட்ரை சம்திங். எந்த ஒரு விஷயத்த பார்த்தும் ஃபர்ஸ்ட்டு பயந்துறக்கூடாது. இப்போ வந்து அந்த பேங்க்குக்குள்ள போறதுக்கே நெறைய பீப்பிள்ஸ்க்கு ஃபியர் இருந்துச்சு. ஆனா அது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அதில என்னென்ன ப்ராஃபிட் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்போ இவ்ளோ நாள் நம்ம எப்படி ஏமாந்துருக்கோம் அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஸோ எந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டுமே நம்ம அஃப்ரைட் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து அதில வந்து சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்றத ஆத்தர் வந்து நமக்கு இந்த ஸ்கிரைப் அப்படின்ற லெசன் மூலியமா சொல்றாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதனோட மெயின் தீமு டு நாட் ஃபியர் த அன்னோன்.